வைக்க போறேன் இந்த இடத்துல சின்னதை ரொம்ப நாள் நான் பெருசா சொல்ல ஒரு 5 அடியோ 10 அடியோ ஒரு விநாயகர் வைக்கிறேன் போய் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டால் கொடுக்க வைப்பார்கள். ஏன்னா இது பருகக்கூடாது. ஒரு குழு இது பெருகணும். ஒரு பட்டி தொட்டி எல்லாம் உள்ள ஒரு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய எல்லா மூளை முடுக்குகள் வரைக்கும் சாதாரண மனிதனுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா. அதுக்காக என்ன பண்றாங்க, இந்து முன்னணி அமைப்பு பெருசா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க 200 அதாவது ஒரு 2 அடி விநாயகர் சிலை இலவசமாவே வழங்க ஆரம்பிச்சாங்க. கண்டினியூஸா காரியாலயத்துல போய் கேட்டாங்கன்னா கேட்கறவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. எந்த இடத்துல யாரு போய் கேட்டா நான் விநாயகர் சதுர்த்தி நடத்துறேன்னா இந்த வச்சுக்கோ விநாயகர் சதுர்த்தி தரேன் 2 பூ போடு 2 உனக்கு என்ன தெரியுமோ அதை செய் அதான் விநாயகர் கொடுத்தாங்க. ஆனா அரசாங்க எண்ணிக்கையில இந்த வருஷம் 10,001 கூட வரக்கூடாது. 10,000 தான் வருதுன்னா 10,001 தாண்ட விடுறது இல்லை. அவங்க அதை ஏன் அவ்வளவு தூரம் ஒரு திருவிழாவை மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை வேற எந்த பண்டிகைக்கும் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது இல்லை. வேற எதுவும் மிலாடி நபி விழாவோ இதுவரைக்கும் பயிற்சியிலே கிடையாது. இஸ்லாத்திலேயே தனிநபர்கள் வழிபாடுங்கிறது அவங்க கிடையாது. ஒரு கூட ஆரம்பிச்சாங்க. அவங்க விருப்பம் அது அவங்களுடைய மதம் சார்ந்த ஒரு விஷயத்துல நம்ம யாருமே தலையிடல. ஆனா அதுக்கு தடை இல்லாத போது இந்த விநாயகர் சதுர்த்தி விட பெருகக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் ஒரு தடையை. அதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு அந்த விஷயத்துக்காக தான் இப்ப நான் சொல்ல வந்ததே. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஷரியத்துக்கு சட்டம் இருக்கு, பைபிளுக்கு சட்டம் இருக்கு. ஆனா நம்மளுடைய தர்மங்களை செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லை. தர்மத்தை பத்தி தெரியாதவன் நமக்கு தீர்ப்பு சொல்றான். அது கோர்ட்ல ஜட்ஜி சொல்லலாம், நீதிபதினு சொல்லலாம், இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ அவளும் அதே ஃபங்க்ஷனை அவ குடும்பங்கள்ல கொண்டாடிட்டு இருக்கா 4 செவத்துக்குள்ள. ஆனா பொது பிரச்சனைன்னு வரும்போது அவ அரசாங்க சட்டம் அரசாங்கத்தின் மேல பதவியில் இருக்கிறவளுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவ இப்ப தர்மங்களை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பண்றாளோங்கிறத நம்ம யோசனைப்பட வேண்டும். அப்போ மேற்கொண்டு இந்த தர்மங்கள் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யார் முயற்சி பண்றா? அது ஏன்னா அவ வீட்டிலேயே பூஜை பண்ணிக்கிறா, எல்லாமே பண்ணிக்கிறா. அப்போ அந்த பூஜையெல்லாம் பண்ணும்போது இப்போ தர்மங்கள் பிள்ளையார் வைக்கக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னா அதில் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது பிள்ளையாரை வச்சுட்டு அந்த பிள்ளையாரை உத்தேசம் பண்ணி ஊர்வலங்கள் போகும்போது ஒரு சில இதெல்லாம் அப்போ எது சுவாமி காரியம் எது பண்ணினாலுமே அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய வேலைங்கிறதா விஷயம். ஆனால் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதுக்கு அவளுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்கிறதா எனக்கு தெரியல. விநாயகர் பெருமாட்டை தான் கோரிக்கை வைக்கணும். அரசு வைக்கிறத விட இந்த ஆண்டு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு நல்லதொரு நிகழ்வாக விநாயகர் சதுர்த்தி விரைவில் வர இருக்கிறது. பல இடங்கள்ல விநாயகர் சதுர்த்திக்கான பந்தல்கள் போடப்பட்ட வேலைகள் நடக்குது. பல இடங்கள்ல கலை நிகழ்ச்சிகள், நான் சொன்ன மாதிரி பட்டிமன்றம் போன்ற இசை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் பல விஷயங்கள் நடக்குது. இது ஒரு கலாச்சார திருவிழா. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இதுல எந்த வன்முறை கலப்பும் கிடையாது. இது ஒரு கொண்டாட்டம், இந்து சமய மக்களுக்கான இந்த ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை இன்னும் எல்லா தரப்பு மக்களும் சென்ற ஆண்டு கலந்து கொள்ளாதவர்களும் வரலாம். அந்த ஊர்வலம் நம்ம ஒற்றுமையை காட்டக்கூடியது. அனைவரும் கலந்துக்கணும். இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை அவசியம் முடிந்தவர்கள் ஏதாவது பாரதி சொன்ன மாதிரி